ரிஷபராசி நண்பர்களே, இந்த 2025 ஏப்ரல் மாதம் பொருளாதார ரீதியாக மிகவும் சாதகமாக இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் நீங்கள் பல விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப உறவுகளில் உங்களுக்கு நல்ல மற்றும் தீய சூழ்நிலையும் வரக்கூடும். இதனால் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்களின் ஒருவரின் உடல் ஆரோக்கியம் குறைபாடு காரணமாக மருத்துவ செலவு வரக்கூடும். நிதி ரீதியாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். வேலை செய்யும் ஜாதகக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வேலை மாற்ற நினைத்தால் அவற்றில் வெற்றி பெறுவீர்கள். வியாபாரம் செய்யும் ஜாதகக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் வியாபாரத்தில் மிக சிறப்பான முன்னேற்றம் அடைவீர்கள். நீங்கள் உங்கள் முயற்சிகளை கைவிடாதீர்கள். மாணவர்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக இருக்கும். உங்கள் கல்வியில் இடையூறுகள் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அவற்றிலிருந்து விடுபட முழு மூச்சுடன் செயல்பட வேண்டும். தற்போதுதான் உங்கள் கல்வியில் சாதகமான பலனை அடைய முடியும். திருமண வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடும். உங்களுக்கும் மற்றும் உங்கள் வாழ்க்கை துணைவியாருக்கும் உடல் ஆரோக்கிய பிரச்சனை வரக்கூடும். இந்த நேரத்தில் முக்கியமாக உங்கள் வாழ்க்கை துணைவியாரின் உடல் ஆரோக்கியம் மிகவும் மோசமாக இருப்பதை குறிக்கிறது. இதனால் அவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். உங்கள் காதல் உறவில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தலையிடக்கூடும். உங்கள் நெருங்கிய நண்பர்களிடமிருந்து புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடும். நீங்கள் உங்கள் உறவை தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்யவும். மாதத்தின் முதல் வாரத்திற்கு பிறகு நீங்கள் வெளிநாடு செல்ல வாய்ப்பு கிடைக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் நுழைவார். இதனால வாகனத்தில் செல்லும்போது கவனமாக செல்லவும் அடிபட வாய்ப்புள்ளதாக உள்ளன. மற்றும் உங்கள் ராசியின் 5வது வீட்டின் அதிபதி புதன் பகவான் வக்ர நிலையில் மீன ராசியில் இருப்பார். சுக்கிரன், சூரியன், சனி மற்றும் ராகுவுடன் ஆரம்பத்தில் உங்கள் ராசியின் 2வது வீட்டில் இருக்கும். இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு கல்வியில் அனைத்து விதமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். குரு பகவான் மாதம் முழுவதும் உங்கள் ராசியின் 4வது வீட்டில் இருக்கும்போது உங்கள் குடும்ப சூழ்நிலைகளை கவனிப்பார். உங்கள் ராசியின் 4வது வீட்டின் அதிபதி சுக்கிரன் பகவான் உங்கள் ராசியின் 2வது வீட்டில் நுழைவார். இதனால் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை காரணமாக ஏற்றத்தாழ்வுகளுடன் காணக்கூடும். ராகு மற்றும் கேதுவின் விளைவால் உங்கள் உணவு முறையில் தொடர்புடைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உடலுக்கு தேவையான சத்துள்ள உணவு மட்டும் சாப்பிடவும். நீங்கள் சனிக்கிழமை அன்று ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானை வழிபட சுபமான மாதமாக இருக்கும்.